வணக்கம் நண்பர்களே. மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் அருகே மதுரை விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ராயப்பாளையம் செல்லும் வழியில் அமைந்துள்ள ஒரு தனித்துவமான ஆன்மீக தலத்திற்கு இன்று நாம் பயணம் செய்ய போகிறோம். ஒரே இடத்தில் பலவிதமான வழிபாட்டு மரபுகளையும் நூற்றுக்கணக்கான தெய்வ வடிவங்களையும் தரிசிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக உலகம். அதுதான் சத்திய யுக சிருஷ்டி கோயில். பக்தர்களால் முக்தி நிலையம் என்றும் போற்றப்படும் இந்த ஆன்மீக தலம் சுமார் 6.5 ஏக்கர் பரப்பளவில் விரிந்து அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆன்மீக அமைதியையும் ஞானத்தையும் தேடி வருபவர்களுக்கு இந்த கோயில் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வழங்குகிறது. இந்த கோயிலின் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்ன தெரியுமா? பல்வேறு தெய்வங்களுக்கான சந்நிதிகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில் அமைந்திருப்பதுதான். இங்கு 108 சந்நிதிகளில் 600க்கும் மேற்பட்ட தெய்வ சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனால் பக்தர்கள் தங்களுக்கு விருப்பமான பல்வேறு தெய்வங்களை ஒரே இடத்தில் தரிசிக்கும் வாய்ப்பை பெறுகின்றனர். இந்த ஆன்மீக பயணத்தை விநாயகரை வணங்கி தொடங்கலாம். பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவபெருமான், சாய் பாபா, நவகிரகங்கள், 12 ராசிகள், பஞ்சபூதங்கள் என பல்வேறு ஆன்மீக கருத்துக்களையும் தெய்வ வடிவங்களையும் இங்கு காண முடிகிறது. 18 கைகளுடன் அருள்பாலிக்கும் ஆதி மகாலட்சுமி, காமதேனு, மகாமேரு, ஐராவதம், அஷ்டலட்சுமிகள், சப்தமார்கள், சக்தி தேவிகள், துர்கை, காளி, அன்னபூரணி, ஹயக்ரீவர், தன்வந்திரி என பல்வேறு தெய்வீக வடிவங்கள் இங்கு அமைந்துள்ளன. ஆன்மீக மரபுகளில் முக்கிய இடம் பெற்றுள்ள சித்தர்கள் மற்றும் முனிவர்களுக்கும் இங்கு சிறப்பான இடம் வழங்கப்பட்டுள்ளது. சப்த ரிஷிகள், 18 சித்தர்கள், காகபுஜேந்தர், குண்டலினி சக்தி தேவிகள், நாக தேவதைகள், நாக கன்னிகள், நாகர்கள் என பல்வேறு ஆன்மீக வடிவங்களையும் இங்கு தரிசிக்கலாம். குறிப்பாக இங்கு உருவாக்கப்பட்டுள்ள நாக தேவதைகளுக்கான தனி உலகம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. 108 நாக தேவதைகள், நாக கன்னிகள் மற்றும் நாகர்களுக்கான அமைப்புகள் பக்தர்களின் கவனத்தை ஈர்க்கின்றன. நாக வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த பகுதி ஒரு முக்கியமான தரிசன இடமாக அமைகிறது. வைணவ மரபுகளுக்கும் இங்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. 12 ஆழ்வார்கள், ரங்கநாதர், விஸ்வசேனர், கருடாழ்வார், பாண்டரங்கன், ஸ்ரீ மகாலட்சுமி, 4 வேதங்கள் என பல்வேறு சிறப்பான பிரதிஷ்டைகளை காணலாம். 12 ஜோதிர்லிங்கங்கள், முப்பெருந்தேவியர், 16 கணபதிகள், அஷ்டவசுக்கள், அறுபடை முருகன், ஐயப்பன், ராகவேந்திரர், ஷீரடி சாய்பாபா, திருப்பதி, ஆண்டாள், தச அவதாரங்கள் என பல்வேறு தெய்வ வடிவங்களும் ஒரே வளாகத்தில் அமைந்துள்ளன. பாரம்பரிய இந்து வழிபாட்டு முறைகளில் முக்கியத்துவம் பெற்ற காவல் தெய்வங்களுக்கும் இங்கு இடம் உள்ளது. கருப்பசாமி உள்ளிட்ட பல்வேறு தெய்வ வடிவங்கள் பக்தர்களின் வழிபாட்டுக்காக அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆகம வழிபாடு முதல் சித்தர் மரபு, சக்தி வழிபாடு, வைணவம், சைவம் மற்றும் கிராமிய தெய்வ வழிபாடு வரை பல்வேறு ஆன்மீக மரபுகளை ஒரே இடத்தில் பார்க்க முடிகிறது. இந்த தலத்தின் மற்றொரு வித்தியாசமான அம்சம், பல்வேறு ஆன்மீக பாரம்பரியங்களைச் சேர்ந்த உருவங்களும் இங்கு இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கோயில் வெறும் வழிபாட்டு தலமாக மட்டுமில்லாமல் ஆன்மீக சிந்தனை, தியானம், அமைதி மற்றும் உள்ளார்ந்த தேடலுக்கான ஒரு இடமாகவும் பக்தர்களால் அனுபவிக்கப்படுகிறது. இங்கு நிலவும் ஆன்மீக சூழலும் அமைதியான வளாகமும் மனதிற்கு ஒரு விதமான நிம்மதியை அளிப்பதாக பலர் உணர்கின்றனர். இந்த கோயில் வளாகம் பூமிக்கு மேலுள்ள 7 உலகங்களுக்கும் பூமிக்கு அடியில் உள்ள 7 உலகங்களுக்கும் உரிய தெய்வீக சக்திகள் இங்கு அருள் பாலிப்பதாக நம்பப்படும் ஒரு ஆன்மீக மையமாகவும் போற்றப்படுகிறது. இந்த நம்பிக்கைகளின் பின்னணியில் இங்கு வருகை தரும் பக்தர்கள் தங்களுக்கென ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை பெறுகின்றனர். மதுரை நகரிலிருந்து திருமங்கலம் நோக்கி சென்று திருமங்கலத்தை தாண்டி மதுரை விருதுநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ராயப்பாளையம் கிராமம் செல்லும் வழியில் இந்த சத்திய யுக சிருஷ்டி கோயிலை அடையலாம். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை என தெரிவிக்கப்படுகிறது. மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் இத்தலத்திற்கு வருகை தருகின்றனர். ஒரே இடத்தில் நூற்றுக்கணக்கான தெய்வ வடிவங்கள், பல ஆன்மீக மரபுகள், 108 சந்நிதிகள், 600க்கும் மேற்பட்ட தெய்வ சிலைகள், 6.5 ஏக்கர் பரப்பளவில் விரிந்த ஆன்மீக வளாகம், இவை அனைத்தையும் ஒருங்கே அனுபவிக்க விரும்புபவர்களுக்கு மதுரை திருமங்கலம் அருகே அமைந்துள்ள சத்திய யுக சிருஷ்டி கோயில்
முக்தி நிலையம் ஒரு வித்தியாசமான ஆன்மீக பயணமாக அமையக்கூடும். இந்த அரிய ஆன்மீக தலத்தின் முழுமையான தரிசன காட்சிகளை இந்த வீடியோவில் தொடர்ந்து காணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தலங்கள் மற்றும் நம் தமிழ்நாட்டின் சிறப்புமிக்க கோயில்களின் வரலாறு, சிறப்புகள் மற்றும் தரிசன காட்சிகளை தொடர்ந்து காண நமது ரவிச்சந்திரன் ஆர் என்ற ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ செய்யவும். மற்றும் நமது ரவி வித் ராம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள். நன்றி. ஓம் நம சிவாய். ஸ்ரீமன் நாராயணா.